ஓகே, வணக்கம். என் பேர் கந்தசாமி விநாயகமூர்த்தி. நான் சுவிட்சர்லாந்து தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் விநாயகமூர்த்தி, ஆனால் குமார் என்று தான் கூடுதலாக சொல்கிறது. நீண்ட காலமாக அதே பேரில் தொழில் முனைவராக நான் வாழ்ந்து வருகிறேன். கடந்த 42 ஆண்டு காலம் ஐரோப்பாவிலும் 41 ஆண்டு காலம் சுவிட்சர்லாந்திலும் வாழ்ந்து வருகிறேன். என்னை பொறுத்தவரை எல்லோரும் போல நானும் புலம்பெயர்ந்து அகதியாக சென்று அங்கே பல இன்னல்கள் கஷ்டங்களை சந்தித்து அதன் பிறகு தொழில் முனைவோராக ஓட்டோமொபைல் துறையில் ஈடுபட்டு கடந்த 38 ஆண்டு கால ஓட்டோமொபைல் துறையில் இருந்து இப்பொழுது கடந்த 20 ஆண்டு காலம் எனக்கு 2 தொழில் இருந்தது. ரியல் எஸ்டேட், கார்பரேட் மற்றும் பேங்க் ஏஜென்ட். இப்பொழுது தனியாக ஒரு தொழில் அந்த ஓட்டோமொபைல் துறையில் விட்டுட்டு இந்த தொழில் ரியல் எஸ்டேட், பேங்க் ஏஜென்ட் மற்றும் கார்பரேட் துறையில் இருக்கிறேன். சுவிட்சர்லாந்திலே வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற கண்டோன் பாராளுமன்ற தேர்தலில் பேர்ன் மாநிலம், அதாவது பேர்ன் மத்திய தெற்கு தொகுதியில் எஃப்டிபி என்று சொல்லப்படுகின்ற சுதந்திர ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். என்னுடைய நண்பர் ஒருவரின் அழைப்பின் பேரில் நான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். கடந்த 3 வார காலமாக நான் வெளிநாடுகளில் நின்றுவிட்டு 1 வார காலமாக நான் இப்போ தற்போது தாயகத்தில் இலங்கைக்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இந்த ஊடக அமைப்பில் இருந்து நிற்கிறேன். சுவிட்சர்லாண்டில் இடதுசாரி அமைப்புகள், வேறு அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் எஃப்டிபி கட்சியை தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. இடதுசாரி கட்சி அங்கே எஸ்பி கட்சி என்று சொல்வார்கள். பொதுவாக இடதுசாரி கட்சிகள் புலம்பெயர் தேசத்தில் புலம்பெயர் மக்களுக்கு உதவி செய்கிறது வழக்கம். அந்த கட்சி நிறைய உதவி செய்திருக்கு. நிறைய பேர் அந்த கட்சியில், நிறைய பேர் ஓரளவு அந்த கட்சியில் இருக்கிறார்கள். அதால் அந்த கட்சியை பொறுத்தவரையில் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஆரம்பத்தில் உதவி செய்தார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் ஒரே கட்சியில் இருப்பது. இப்போ பேச்சு தமிழில் சொல்லப்போனால் தடக்கப்பட்டு விழுந்தாலும் வெளிநாட்டை பூர்வமாக கொண்டாக்கள் அந்த கட்சியெலாம் போகிறாங்க. அதில் எனக்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா, அந்த கட்சியில் நிறைய வெளிநாட்டவர்கள் இருக்கிறபடியா வெளிநாட்டவர்கள் இல்லாத ஒரு நடுநிலையான கட்சி. அது ஒரு கொஞ்சம் இடதுசாரி கொள்கையோட கட்சி. இந்த கட்சி நடுநிலையான கட்சின்னு சொல்லுகிற பொழுது தொழில் முனைவோருக்காக கட்சி. இப்போ அகதியாக போராக்கள் அகதியாகவே இருக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் அகதியாக போய் நாங்கள் தொழில் முனைவோராக வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் அவர்களுக்கு அகதி என்ற பேச்சுக்கு இடமில்லை. அங்கே பிறந்து அங்கே வளர்ந்தார்கள். அவைக்கு ஒரு தொழில் முனைவராக ஒரு பெரிய அளவில் வரணும். அங்கே பிறந்து படித்து அரசியல் விஞ்ஞானம், சட்டம் படித்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எதிர்கால சந்ததியினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்காக நான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறேன். வழிகாட்டுதல் என்றால் உடனடியாக எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே உள்ள அவ்வளவு புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்களை நான் இந்த நேர்காணலுக்காக அல்லது தேர்தலுக்காக சொல்லவில்லை. புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் எனது உடன்பிறப்புகள் என்றே நான் யோசித்து வருவோம். என்னுடன் மிக நெருக்கமாக பழகிறவர்களுக்கு தெரியும். நான் எல்லோருக்கும் யார் மீதும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளோ எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லாதவன். இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல் சொன்ன உடனே சிலர் யோசிக்கக்கூட வேற என்ன அரசியல் விஞ்ஞானம் படிப்பிக்க போறாரா அல்லது அவர்களுக்கு என்ன வழிகாட்ட போறாருன்னு. அப்படி அல்ல. நான் ஒரு 63-64 வயதை சேர்ந்த நான் சுவிட்சர்லாந்து பிறக்கவில்லை. சுவிட்சர்லாந்திலே பெரிய அளவில் படிக்கவில்லை. தொழில்சார் கல்வியை மட்டும் படித்தவன். எங்களுடைய வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதல் என்று சொல்றதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கணும். நான் எனக்கு அதை பற்றி கதைக்கல. நான் 2021ஆம் ஆண்டு ஒரு கோவிட் ஊசி போட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு வீல் சேரில் இருந்த நேரத்தில் அது பிறகு நான் தடி ஊண்டி ஒரு காப்போதி சம்பந்தமான பரீட்சையில் சித்தி அடைஞ்சிட்டேன். அது அங்கே உள்ள தமிழர்கள் அங்கே உள்ள சுவிஸ்காரரே கஷ்டப்படுறது. 60 வயதும் 6 மாதம் நான் அதில் சித்தி அடையக்கில்லை. ஒரு சுவிஸ்காரர் அதாவது ஒரு பூர்வீக சுவிஸ்காரர் 56 வயதில் அதை பாஸ் பண்ணியிருக்காரு. அப்போ என்னுடைய அந்த உதாரணத்தை பலர் சொல்லியிருக்கிறார்கள். என்னோட ஒரு மிகப்பெரிய காப்புறுதி நிறுவனம் ஒன்று இருக்கு. அங்கே ஒரு தமிழர் வேலை இருக்கிறார். அவர் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார். அவருடைய அப்பா விட எனக்கு 1 வயசு கூட. அவர் சொல்லியிருக்கிறார், அவருக்கு கனவேற்பு என்ற அப்பா விட அவருக்கு 1 வயதில் கூட இவர் இந்த வயதில் இந்த பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறார். இதுதான் சுவிஸில் ஒரு ரெக்கார்ட்.
மற்றவர்களை இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இல்லை. அதை பார்த்து பல பேர் பன்னாட்டுக்காரன் சுவிஸ்காரர்கள் இப்போ அவரே வந்துட்டார், அப்போ நாங்கள் வரக்கூடாதுன்னு பல பேர் அந்த எக்ஸாம் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க, அது சித்தி எடுத்துட்டாங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு 60 வயது கடந்த நான் இந்த அரசியலில் வருகிற பொழுது ஈழத்தமிழர்கள் அல்லது எங்கள் புலம்பெயர் தேசத்து எதிர்கால சந்ததியினர் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு தொழில் முனைவோராக அல்லது பெரிய ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் தான் என்னுடைய முக்கிய காரணம். இந்த வயதுக்கு பிறகு நான் அரசியல் வந்து பெரிய அளவு சாதிக்காட்டாலும் கூட இதுதான் என்னுடைய முக்கிய காரணம். அதாவது எதிர்காலத்தில் சிறந்த தொழில் முனைவர்களை ஏற்படுத்த வேண்டும், இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் உள்ளவர்களை உருவாக்கணும், அப்படி அந்த திட்டமா? எதிர்காலத்தில் வந்து சுவிஸில் ஒரு தொழில் முனைவோர் மட்டுமில்லை, சுவிஸை பொறுத்தவரையில தமிழர்களின் வரலாறு காலத்தால் அழியாத கல்வெட்டுக்களாக, காலத்தால் அழியாத காப்பியங்களாக வளர வேண்டும். அவர்கள் சுவிஸ் நாட்டை பொறுத்த தமிழர்கள் வரலாறு காலத்தில் அழிக்கப்பட முடியாது. அந்த ஒரு வரலாற்றை நாங்கள் உருவாக்க வேண்டும், எம்மவர்கள் உருவாக்க வேண்டும். அதாவது நான் அடிக்கடி சொல்கிற வசனம், எனக்கென்று ஒரு சில ஒரு வரவிலக்கணம் வச்சிருக்கேன். உதாரணமாக நீ இருந்து கொள்ளு, உதாரணத்தை தேடாதே. நீ உதாரணமாக இருந்து கொண்டு மற்றவருக்கு உதாரணம் தேடாதே. அதாவது யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது, மற்றவருடைய திறமையை பார்த்து பாராட்டக்கூடும், பயப்படக்கூடாது. தமிழர்களுக்குள்ள எல்லோரும் உடன்பிறப்பாக இருக்க வேண்டும், தேவையில்லாத விமர்சனங்கள் வரக்கூடாது. இப்படி நாங்களும் ஒரே கட்சியில் இல்லாமல் மாற்று கட்சியில் இருக்கிற பொழுது மாற்று சிந்தனைகள், மாற்று சில நன்மைகள் வரும். அதன் மூலமாக ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை, எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு ஒரு இந்த தேர்தலில் அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மாற்றம். அதாவது பேர்ன் சிட்டியில், அதாவது பேர்ன் நகரத்தில் ஒரு தமிழர் ஒரு உறுப்பினராக இருக்கிறார், பிரதிநிதித்துவம் இருக்கு. பேர்ன் மாநில பாராளுமன்றத்தில் தமிழருடைய பிரதிநிதித்துவம் இல்லை. அப்போ மாநில பாராளுமன்றத்தில் இல்லாதபடியா இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். இதில் நான் வெற்றி பெறுவதாக இருந்தால் வரலாற்று பதிவாக இருக்கும். அந்த வரலாற்று பதிவு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேராக. ஓகே, வெற்றி வாய்ப்பு இதுவும் நல்ல ஒரு கேள்வி. அது பொதுவாக நான் முதல் சொன்ன மாதிரி நான் எனக்குள்ள ஒரு வரவிலக்கணம் வச்சிருக்கேன். நாங்கள் ஒரு இலக்கை நினைக்கிறோம். அந்த இலக்கை அடையாவிட்டால், இலக்கை அடைந்தால் வெற்றி, இலக்கை அடையாவிட்டால் தோல்வி என்று அல்ல. நான் தோல்வி என்று எதையுமே எடுத்துக்கொள்ளல. அந்த இலக்கை அடைகிறதுக்கு நான் என்னை சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்ளவில்லை, அல்லது அந்த இலக்கு எனக்கு பொருத்தமாயில்லை. அதால இலக்கு அடையாதது அது ரெண்டாவது பிரச்சனை. முதலாவது, இப்படி ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களுக்கும் பெருமை. அது சில இலக்கை அடையலாம் அல்லது வெற்றி வாய்ப்பு குறையலாம், அது வராமல் இருக்கா. ஏன்னா நானாக விரும்பி போயில்லை, அவர்களாக தான் கேட்டார்கள். எனக்கு அந்த ஆட்டோமொபைல் துறையில் பன்னாட்டு சுவிஸ் தமிழர்கள் மட்டுமில்லை, சுவிஸ் பூர்வீக குடிகள், மற்றது பன்னாட்டு தமிழ் மக்கள், அவர்களுடைய செல்வாக்கு கூட இருந்தபடியா அவர்களாக தான் என்ன கேட்டார்கள். நான் முதல் மறுத்து இப்போ இந்த 2ஆம் முறை 3ஆம் முறை என்ன கேட்டபடியா அவர்களாக தான் கேட்டார்கள், நானாக போகவில்லை. இதில் வெற்றி வாய்ப்பை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் ஒரு ஈழத் தமிழர் ஒருவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நோக்கம். உங்களுக்கு வாக்களிக்க போகிற சுவிஸ் மக்கள்கிட்ட நீங்கள் உங்களுடைய கோரிக்கை என்ன? திரும்ப உங்களுக்கு வாக்களிக்க போகிற சுவிஸ் மக்களிடம் நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன? நான் முன் வைக்கிற கோரிக்கை, அதாவது கட்சியின் கோரிக்கை. அந்த கட்சியின் கோரிக்கை தனிப்பட்ட ரீதியில் ஒரு கோரிக்கை வராதுங்க. இப்போ இந்த மாதிரி நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறாது. இப்போ FDP கட்சி என்ன, அந்த கட்சியின் கோரிக்கை என்ன? அதாவது பிரைஸ் இன்னிங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இங்கே சுதந்திரமாக சிந்திக்க வேணும், சுதந்திரமாக செயல்பட வேண்டும், அரசின் தலையீடு கூடுதலாக இருக்கக்கூடாது, பொருளாதார மேம்பாடு வர வேணும், சமூக சிந்தனை வர வேணும், வரி குறைப்பு வர வேணும், அந்த இனோவேட் என்ன சொல்கிறது, அந்த புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வேணும். இது கட்சியின் கொள்கை. இந்த கட்சியின் கொள்கையை வச்சு தான் நாங்கள் கேட்போம். மற்றது இப்போ அது தமிழில் என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால், இந்த தொழில் முனைவோருக்கு அந்த வரிகளை குறைக்கிறது, அந்த அப்படியான இதுகள் வந்து அதுதான் நாங்கள் எங்களுடைய கட்சியின் கொள்கையை வச்சு தான் கேட்போம். நன்றி.